உஸ்தாத் இன்னைக்கு பார்க்க போகிற படம் உஸ்தாத். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெலுங்கு படம். ஹீரோக்கு வந்து யாரும் கிடையாது, அவர் வந்து தனியாக தான் இருக்கார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீச்சர் ஒருத்தர் வந்து அந்த ஊருக்கு வராரு. அவர் தான் வந்து ஹீரோவை வந்து பார்த்து ஸ்கூலில் சேர்த்து வைக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு அவார்டு ஒன்று அனௌன்ஸ் பண்ணுறாங்க அந்த டீச்சருக்கு. அப்போ வந்து சிஎம்ஏ நேரில் வந்து அவரை வந்து அரசியலுக்கு கூப்பிட்றாரு. அவரும் போயிடுறாரு. ஹீரோவையும் சொல்லிட்டு போகிறாரு, ஒரு நாள் நான் வந்து உன்னையும் கூப்பிட்டு நீயும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஹீரோ பார்த்திங்கன்னா காட்டு அதான் வனப்பகுதியில் வந்து இருக்கார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலி, அதாவது யூஎஸ்லேருந்து வராங்க. அதான் நம்ம ஹீரோயின் அவங்க வந்து இந்த ஊரை வந்து சுற்றி காட்டணும், மலையெல்லாம் சுற்றி காட்டணும், அதான் அவங்க வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுவும் அவரும் சுற்றி காட்டுறாரு. அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வில்லன் இருக்கார்ல, அவரோட பையன் வந்து அந்த ஊருக்கு வராரு. அந்த ஊருக்கு வந்து கஞ்சா பிடிப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு. போலீஸ் ஸ்டேஷனில் அச்சின்னு இருக்கும்போது அப்போ ஹீரோ வந்து என்ட்ரி கொடுத்து இவரை வந்து கடத்தி வச்சுறாரு. எல்லாரையும் வந்து அடிச்சுட்டு. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வர சொல்லி வில்லன் அவங்களோட பையனை வர சொன்னார்ல, அவர் வந்து அந்த ஊரில் தான் இருப்பார். அவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க வில்லன் ஃபோன் பண்ணும்போது அவர் எடுத்து என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு தெரியாது, அவர் காட்டுக்குள்ளே வந்து ஏதோ பண்ண கூட போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டாரு. ஒரு 2 நாள் 3 நாள் ஆகுது. அப்பயும் பையன் வரலன்றதால திருப்பியும் கால் அடிக்கிறாரு. இந்த மாதிரி அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போனார், அதுக்கப்புறம் தான் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. போலீஸ் ஸ்டேஷன் போய் விசாரிச்சா வந்து அதான் இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி பேசிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து எந்த போலீஸ் அரெஸ்ட் பண்ணான்னு கேட்டு அவங்க வீட்டுக்கு போய் விசாரித்து அப்புறம் பையனை வந்து இவன் தான் கூட்டின்னு போயிருக்காரு, ஹீரோ தான் அப்படின்றது கண்டுபிடிச்சி, இதுக்கப்புறம் இந்த ஃபேமிலியில் இருக்க இந்த பொண்ணை வந்து கிட்னாப் பண்ணுறாங்க. சுற்றி பார்க்க வந்தாங்க. அவங்கள வச்சு நீங்கள் வந்து என் பையனை அனுப்பிச்சா தான் வந்து உங்கள் பொண்ணு கிடைக்குன்ற மாதிரி பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அப்போ இவர் போவார் அவனை கூட்டின்னு. அதுக்கப்புறம் அங்கே இருக்க எல்லாரையும் சாவச்சிட்டு அவனையும் கூட்டின்னு ஹீரோயினையும் கூட்டின்னு வந்துடுவார். அதுக்கப்புறம் எல்லோரும் சாவச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ஹீரோயின் வந்து கேட்பாங்க எதனால் இவர் வந்து இப்படி இருக்கார் அது அப்படின்ட்டு. அந்த வில்லனும் கேட்பான், வில்லனோட பையனும். அப்போ தான் பேக் ஸ்டோரி ஒன்று இருக்கும். அந்த பேக் ஸ்டோரியில் பார்த்திங்கன்னா ஸ்ரீலீலா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இவங்க லவ் பண்ணியிருப்பாங்க. இவரும் அவங்கள லவ் பண்ணியிருப்பாங்க. அவங்கள வந்து சாவச்சிட்ருப்பாங்க பேக் ஸ்டோரியில். இவர் வில்லன் பார்த்திங்கன்னா பார்த்திபன், அவர் தான் வந்து ஆளை வச்சு அவங்கள சாவச்சிட்டு இருப்பார். இந்த கதையை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இப்போ நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள், உன்னை உன்னை வச்சு தான் உங்கள் அப்பா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பார் வில்லனோட பையனை. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவார் பார்த்திங்கன்னா வில்லனை சாவடிக்க மாட்டார். ஃபஸ்ட்டு எல்லோரையும் சாவடிச்சிடுவார். அவங்க பையனை எல்லோரையும் சாவடிச்சிட்டு வில்லன் மட்டும் இருப்பார். அவர் மீட் பண்ண போயிட்டு சைனாய்டு கொடுப்பார். சைனாய்டு கொடுத்துட்டு உங்ககிட்ட உங்கள் எல்லாருமே உனக்கு வேண்டப்பட்டவங்க எல்லாருமே செத்துட்டாங்க. இதுக்கப்புறம் உனக்கு இதுக்கு மேலே வந்து ஒரு நரகத்தை என்னால் காட்ட முடியாது. நீ வந்து இந்த சைனாய்டு சாப்பிட்டீங்கன்னா வித்தின் 2 மினிட்ஸில் நீ வந்து செத்துருவே. இதான் என்னால் கொடுக்க முடிஞ்ச உனக்கு பரிசுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுவார். அவர் சாப்பிட்டு செத்துருவார். அதுக்கப்புறமா நம்ம டீச்சரை போய் பார்க்க போவார். நான் வந்து உன்னை கூப்பிட்டுருந்தால இங்கே வர சொல்லி, நீ இப்போ வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அரசியலுக்கு. அந்த டைமில் கரெக்டாக படம் முடிஞ்சிடும். இந்த படத்துக்கு ஓவராலாக பார்த்திங்கன்னா 5க்கு வந்து பார்த்திங்கன்னா 2.8 ரேட்டிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். 2 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் லைக்கும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா வீடியோ கொஞ்சம் ரீச் ஆகும். கொஞ்சம் பண்ணுங்க.